கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வார்த்தையோட தினம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் தேவன் நான் மகிமை செலுத்துகிறேன். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். இந்த துஷ்ட மனிதர்கள், பொல்லாத மனிதர்கள் நம்மளுக்கு எதிராக வரப்போதும் ஒரு வழியாக அவங்க வருவாங்க. ஆனால் நம்ம கர்த்தரோடு இருக்கும் பட்சத்தில் 7 வழியாக நம்மளுக்கு முன்பாக ஓடி போவார்களாம். இதில் ஓடி போவார்கள்னு போட்டிருக்கு. இந்த நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் NLT வெர்ஷனில் என்ன போட்டிருக்குன்னா, தே ஸ்கர்ட்டட் பிஃபோர் யூ. அவர்கள் உனக்கு முன்பாக சிதறடிக்கப்படுவார்களாம். நாம் கர்த்தர் சமூகத்தில் நம்ம இருக்க போதும், நாம் உண்மையாக உத்தமத்தோடு நம்ம இருக்க போதும், நம்ம கர்த்தருக்கு முன்பாக நம்ம செம்மையாய் நம்ம இருக்க போதும், கர்த்தர் நம்மளுடைய எதிரிகளை நம்மளை வீழ்ச்சி அடையணும்னு செய்கிறாங்க. பார்த்தீங்களா? நம்ம வாழ்க்கையில் வர்ற ஆசீர்வாதங்களை தடை செய்கிறாங்கல்ல, சாத்தானுடைய உபதேசங்களை கேட்டு நம்மளுக்கு எதிராக வர்றாங்கல்ல, அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் நம்மளுக்கு முன்பாக சிதறடிக்க செய்வாராம். இப்படி ஒரு சம்பவம் 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் அப்படி நடக்குது. பாருங்க, அபிஜான் சொல்லி ஒரு ராஜா இருந்தார், யூதா தேசத்து ராஜா. அவர் வயசாகிடுச்சு, அவர் சாக போகிறாரு. அபிஜா என்றால் யெகோவா தான் என் தகப்பன், த யா இஸ் மை ஃபாதர். ஒரு நல்ல ராஜா, அவர் இறந்து போயிட்டார். அவர் ஸ்தானத்தில் ஆசான்னு சொல்லி ஒரு ராஜா வராரு. ஆசா ஒரு நல்ல ராஜா தான். ஹி வாஸ் அ குட் கிங். கர்த்தருக்கு முன்பாக ரொம்ப செம்மையாக நடப்பார். அந்த ஆசா ராஜாவை பற்றி நம்ம பார்ப்போம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தானாம். He did good and right. சரியா? அவனுடைய பார்வைக்கல்ல, கர்த்தருடைய பார்வைக்கு அவன் அப்படி செஞ்சுருக்கிறான். இன்றைக்கி நம்ம எல்லாருமே நம்மளுடைய பார்வைக்கு, என் பார்வைக்கு அது நல்லது பிரதர், நான் என்னுடைய மைண்டு படி நான் அது சரியாக தான் நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஆனால் என்றைக்குமே நம்மளுடைய மைண்ட்லாம் கிடையாதுங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் கார்பேஜ். ஆனால் கர்த்தருடைய மைண்ட் படி, கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம சரியாய் செய்கிறோமா அப்படி தான் பார்க்கணும். சரியா? ஆனால் இந்த ஆசா ராஜா கர்த்தருடைய திட்டத்தின்படி, சித்தத்தின்படி சரியாக செய்து கர்த்தரை முழு இதயத்தோடு அவன் தேடினானா. பாகால் பலிபீடங்கள்லாம் அவன் தகர்த்து போட்டாரான். கர்த்தர் அதற்கு என்ன வெகுமானம் கொடுத்தாருன்னு நம்ம பார்ப்போம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையா இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். பாருங்க, உண்மையும் செம்மையுமாய் அந்த ஆசராஜா இருக்க போதும் கர்த்தர் என்ன கொடுத்தாருன்னா ஒரு இளைப்பாறுதலை கொடுக்குறாருங்க. எஸ், he gives பீஸ் அண்ட் ரெஸ்ட். அவர் சமாதானத்தையும் இளைப்பாறுதலும் கொடுக்குறாரு. ஆமாங்க, 4 கண்ட்ரிஸ் போர் செஞ்சால் எங்கே சமாதானம் கிடைக்கும்? அப்போ போரே இல்லாமல் கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக நல்ல ஒரு இளைப்பாறுதலை கொடுக்குறார். நல்லபடியாக போயிட்டுருக்குது இந்த ஆசா ராஜாவுடைய வாழ்க்கை. இந்த காலகட்டத்தில் ஆசா ராஜா என்ன பண்ணார்னா, நிறையா சிட்டிஸ் அவர் உருவாக்கினார். நிறையா எக்யூப்மெண்ட்ஸ், இந்த இராணுவத்தில் நிறையா காரியங்களை அவர் இந்த ஃப்ரீ டைமில் தானே இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். அப்போ எல்லாமே செஞ்சு நல்ல ஆண்டவர் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இந்த வாழ்க்கை போயிட்டுருக்குது. இந்த ஆசா ராஜான்னு சொல்கிறோம்ல, இந்த ஆசா அப்படின்னா மேன் ஆஃப் சாரோ. அதாவது எப்படின்னா, நல்லா இருக்க போது ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். ஆனால் ஒரு சில பிரச்சனை வரப்போதும் அவர் எப்படின்னா ரொம்ப கலக்கம் அடைவார். ஐயோ, இவங்க நான் ஜெயிப்பனா தோற்றுருப்பேனான்னு சொல்லிட்டு. ஆசா என்றால் மேன் ஆஃப் சாரோ. இப்போ பாருங்க, ஒரு மோசமான ஒரு சிச்சுவேஷன் வருது. 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். பாருங்க, நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அமைதியாக போயிட்டுருக்கோம், அப்படி தானே? ஆனால் எதிர்பாராத விதமாக சில அசம்பாவிதங்கள் நம்ம வாழ்க்கையில் நேரிடலாம். பாருங்க, இந்த ஆசா ராஜா ஆண்டவருக்கு விரோதமாக எதுவுமே பண்ணல, அப்படி தானே? நல்ல ராஜா, ஆண்டவரை தேடினா, அவனுடைய முன்னோர்கள் மாதிரிலாம் இல்லை, நல்லபடியாக இருந்தான். ஆனால் ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வருது? ஆண்டவர் சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் அனுமதிப்பாருங்க. அப்போ நம்ம அடுத்தவனை டக்குன்னு நம்ம ப்ளேம் பண்ணிடக்கூடாது. இவன் கர்த்தரோடு தானே இருந்தான், இவன் கர்த்தருக்கு தானே ஊழியம் பண்ணான், கர்த்தர் இவனோடு தானே இருந்தார், ஆனால் ஏன் வாழ்க்கையில் இப்படி? அப்போ நம்ம என்றைக்குமே நம்ம கேட்கக்கூடாது. இதே மாதிரி தாங்க ஆசா ராஜா வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்குது. எத்தியோப்பியனாகிய சேரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கண்ட்ரி யுத்தத்துக்கு வருது இந்த யூதா தேசத்தோட. இந்த சேரா அப்படின்னா ரைசிங், அதாவது மல்டிப்ளையிங்,
அவனுடைய சேனையை பார்த்தாலே தெரியும்ல, 10 லட்சம் ஆர்மி. பாருங்களேன், அவனுடைய ஜனத்தொகையை பாருங்களேன், 10 லட்சம் சோல்ஜர்ஸோடு அவன் வாரானா. சேரா என்றாலே ரைசிங் மல்டிப்ளைங். என்ன பாரு, என்னுடைய டீமை பாரு, என்னுடைய ஆர்மியை பாரு. 300 ரதங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இப்போ உள்ள காலத்துலலாம் பல லட்சம் ரதங்களாக இருக்கும். 300 ரதங்கிறது ஒரு மிகப்பெரிய படை. அதனால தான் இந்த ஆசா ராஜா பயப்படுறாரு. ஆசா ராஜாட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் காலாட்கள் தான் இருக்கிறாங்க. பாருங்கள், டபுள் த டைம்ஸ் சேராட்ட இருக்குது. அப்போ பயம் வராதானே செய்யும். அப்போ இந்த எத்தியோப்பியா ராஜா மரேசா அப்படின்னு ஒரு இடத்துக்கு வராங்க. மரேசா அப்படின்னா பொசஷன் டேக்கர், உடைமைகளை எடுத்துக்கொள்பவர். அந்த இடத்துல சேரா ராஜாட்ட யார் சண்டை போட்டாலும் அவங்களாம் மடிந்து போயிடுவாங்க. இந்த சேரா ராஜா அவங்களுடைய உடைமைகளையும் அவங்களுடைய பட்டயங்களையும் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு வெற்றியோட போவார். அதுதான் மரேசா. அப்போ 2 நாளாகமம் 14:10 இந்த நம்ம ஆசா ராஜா இருக்கார்ல, அவர் எங்கே போறாருன்னா, அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்த செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்களே யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். நல்லா பாருங்க, சேரா ராஜா மரேசாங்கிற ஒரு இடத்துல இருக்கிறாப்புல. அங்கே சண்டை போட்டாலே எல்லா உடைமைகளையும் அந்த ராஜா எடுத்துக்கொள்வான். அவனுக்கு ஒரு வெற்றி தான் கிடைக்கும். இவர் எங்கே இருக்கான்னா செப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குது? ஆசா ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். என்ன நம்ம பார்ப்போம். 2 நாளாகமம் 14:11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். பாருங்க, இங்கே ஒரு சின்ன ஒரு ப்ளீ, சின்ன ஒரு க்ரை. NLTல சொல்லுது எப்படின்னா, he cried to Lord. தேவனிடத்தில் அவன் அழுதானா. அவன் சொல்கிறான், ஆண்டவரே, பலன் உள்ளவனாக பார்க்கலாம், பலன் அற்றவனாக பார்க்கலாம், யாராக இருந்தாலும் உமக்கு உதவி செய்வது லேசான காரியம்பா. ஆண்டவரே, எங்களுடைய 5 லட்சத்தோடு நாங்கள் வரோம்ல, எங்கள் ஆட்களை நம்பி நாங்கள் வரல, உங்களை நம்பி இந்த ஏராளமான கூட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். He completely surrendered himself to God. நம்மளுடைய யுத்தம் நம்மளுக்கும் பிசாசுக்கும் கிடையாதுங்க, இது கர்த்தருக்கும் பிசாசுக்கும். ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணினான். 2வது ஆண்டவர்கிட்ட உதவி கேட்டான். எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும், யாருப்பா எங்களுக்கு இருக்கிறா. 3வது ஆண்டவரை முழுமையாக நம்பினான். ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணார்? இவன் ஒரு பள்ளத்தாக்கில் இருந்தால் பார்த்தீங்களா, ஜெபத்தா என்றால் கவர்டு, மூடி வைக்கிறது. ஒரு பொருளை நம்ம கவர் பண்ண, ஒரு பாக்ஸ் வச்சு கவர் பண்ணோன்னு அந்த பொருள் நம்ம எடுக்க முடியாதுல்ல. சேரா என்ன நினச்சாரு? இது எல்லாத்தையும் நம்ம இவங்களை கொன்னுட்டு இவங்களுடைய உடைமைகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்க போதும், இவனுடைய ஜெபத்தினால ஆண்டவர் அந்த ஜெபத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த ஆசாவையும் அவனுடைய காலாட்களையும் அவனுடைய ஆர்மிஸையும் அப்படியே ஆண்டவர் கவர் பண்ணிட்டாரு. பாருங்க, நடந்தது என்ன தெரியுமா? 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 12-13. அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். See, the Lord smote Ethiopians. இங்கே ஆசா ராஜா எத்தியோப்பியரை அடிச்சேன்னு இல்லைங்க, இவன் தேவன்ட்டு அவன் இருக்க போதும் தேவன் அந்த எத்தியோப்பியா ராஜாவை அடித்து ஓட விட்டாராம். ஓட விட்டான்னு இருக்குது. அடுத்த வசனம் பாருங்க. அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலன் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள். நொறுங்கி போனார்களாம். கர்த்தருக்கும் அவன் சேனைக்கும், ஆசாவுக்கும் அவன் சேனைக்கும் இல்லை, கர்த்தருக்கும் அவன் சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள். They were totally destroyed before the Lord and his host. என்னைக்குமே இந்த யுத்தம் ஏன் யுத்தம், இது எனக்கும் இவங்களுக்கும் தான் நம்ம நினச்சோம் நம்ம தோற்று போயிடுவோம். இந்த ஆசா ராஜா போல நாமளும் ரொம்ப புத்திசாலித்தனம் ஆண்டவரே, இது எனக்கும் அவங்களுக்கும் கிடையாது, இது கர்த்தாவே, இது உமக்கும் அவங்களுக்கும். ஏன்னா மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. பாருங்க, நொறுங்கி போயிட்டாங்களாம். ஆண்டவர் எவ்வளோ நல்ல ஆண்டவர். உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். ஒரு வழியாக தானே வந்தாங்க, 7 வழியாய் நொறுங்கி. See, the Lord scattered them all. இன்றைக்கும் பிரியமானவர்களே, உண்மையிலே இப்போவும் எனக்கு ஆண்டவர் அப்படி உதவி செய்வாரா? நிச்சயமாக உதவி செய்வார். அதுக்கு முன்பாக இந்த ஆசா ராஜா போல நாம் கர்த்தருடைய பார்வைக்கு, கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் உண்மையாகவும் செம்மையும் நம்ம இருக்கணும். We should do good and right things before the Lord. அப்படி இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக கர்த்தர் நம்மளுக்கு
செம்மையான காரியங்கள், இளைப்பாறுதலையும் பீஸையும் அவர் நிச்சயமாக கொடுப்பார். I hope this video will be very blessed to you, and if so, please share this video to your friends and relatives and let them also be blessed. God bless you. Bye from Dimal.